தமிழ்நாடு என்ற பெயருக்கு பதில் தமிழகம் என்பதே சரியாக இருக்கும் என ஆளுநர் கூறிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தமிழ்நாடு தமிழகம் என்ற பெயர் குறித்த சர்ச்சை என்ன? தமிழ்நாடு என்ற பெயருக்கு பதில் தமிழகம் என்பதே சரியாக இருக்கும் என்றும் ஆங்கிலேயர்கள் காலத்தில்தான் மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன என்பதால் பாரதத்தின் பகுதி தமிழகம் என்பதுதான் சரி என தமிழக ஆளுநர் RN ரவி கூறியிருந்த தகவல் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருந்தே சர்ச்சையை கிளப்பி வந்தது. தமிழ்நாடு என்ற பெயரையே பயன்படுத்த வேண்டும் என்றும் இந்தியாவின் ஒரு அங்கம்தான் தமிழ்நாடு என்றும் ஆளுநர் ரவிக்கு எதிராக கருத்துக்கள் பகிரப்பட்டு வந்தன. ஒரு சிலர் ஆளுநரின் கருத்துக்கு ஆதரவாகவும் பதிவிட்டு வந்தனர். தமிழ் எழுத்தாளர்கள், அரசியல் தலைவர்கள் பலரும் இது குறித்து சர்ச்சை கருத்துக்களை பதிவிட்டு வந்தனர். இந்திய அரசு நிர்வாக ரீதியில் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்கிற பெயர் எளிதில் கிடைத்து விடவில்லை. சுதந்திர போராட்ட தியாகி சங்கரலிங்கனார் மெட்ராஸ் ஸ்டேட் என்று அழைக்கப்பட்ட தமிழ் நிலப்பரப்பை தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி 1956ஆம் ஆண்டு ஜூலை 26ஆம் தேதி விருதுநகரில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி 75 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். குறிப்பாக மதராஸ் மாகாணமாக இருந்தது மதராஸ் ஸ்டேட் என்று மட்டும் மாற்றி அமைக்கப்பட்டது. அதன் பிறகு மாப்போசியின் தமிழரசு கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், சோசியலிஸ்ட், திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தினர். நாடாளுமன்றத்திலும் திமுக, கம்யூனிஸ்ட் கட்சியினர் தமிழ்நாடு என பெயர் சூட்ட வேண்டும் என வலியுறுத்தியும் அப்போது அந்த பெயருக்கு உரிமை கிடைக்கவில்லை. 1967ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட்டதை தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது சட்டப்பேரவையில் தமிழ்நாடு என்ற பெயர் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. அன்றைய சட்டமன்ற கூட்டத்தில் தமிழ்நாடு 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 என முதலமைச்சர் முழங்க வாழ்க 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 என கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அதன் பிறகு நாடாளுமன்றத்திலும் ஒப்புதல் பெறப்பட்டு மதராஸ் ஸ்டேட் என்கிற பெயர் தமிழ்நாடு என மாற்றம் செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்படி பல போராட்டங்களை சந்தித்து கிடைக்கப்பெற்ற பெயர் தமிழ்நாடு என்ற நிலையில் கடந்த வருடம் ஆளுநர் பேசியது குறித்து பல சர்ச்சைகள், விமர்சனங்கள் எழுந்து வந்த நிலையில் அரசியல் விமர்சகர்களை திரும்பி பார்க்க செய்திருக்கிறது.